தொடர்ச்சியாக இன்றைய நாளில் நாம் ஃபைனல் இயரில் ஜியோகிரஃபியை ஒரு ஸ்பெஷல் சப்ஜெக்டாக செய்து வரும் மாணவர்களுக்கான ஒரு ஆய்வு கட்டுரை தலைப்பை எவ்வாறு எடுத்து நாம் எழுதுவது என்பதை பற்றி விரிவாக மேலும் நான் உங்களுக்கு விளக்க உள்ளேன். இந்த வகையில் தொடர்ச்சியாக நாங்கள் முதலாவது அத்தியாயம் ஒன்றாக நாங்கள் தெரிவு செய்வது சினோப்சிஸ், அதாவது ஆய்வு சுருக்கம் என்ற ஒரு விடயத்தை தான் நாங்கள் எழுத போகிறோம். இதில் ஆய்வு சுருக்கம் பற்றி நான் ஏற்கனவே என்னென்ன விஷயங்கள் அதில் வரும் என்பதை பற்றி உங்களுக்கு விளக்கியுள்ளேன். அதில் முதலாவது பகுதியாக நீங்கள் 1.0 ஆய்வு சுருக்கம் என்று போடுவீர்கள். அடுத்ததாக 1.1 ஆய்வின் தலைப்பு என்று போடுவீர்கள். அவ்வாறு போடும்போது உதாரணமாக நான் இந்த ப்ராஜெக்டில் ஆய்வின் தலைப்பு யாழ் மாநகர சபை எல்லை பகுதியினுள் மீன் சந்தைப்படுத்துகிற முறைகளும் அவை எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளும் என்றெடுத்தேன். இதை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தியும் உள்ளேன். அடுத்து 1.2 ஆய்வு பிரதேசம். ஆய்வு பிரதேசம் என்று நீங்கள் சொல்லும்போது இந்த ஆய்வு பிரதேசத்தில் நீங்கள் எவ்வாறான விஷயங்களை உள்ளடக்கி நீங்கள் எழுத வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது ஆய்வு பிரதேசம் என்று சொல்லும்போது இந்த பகுதியில் நீங்கள் எழுத வேண்டிய முக்கிய விடயங்கள் ஒன்று ஆய்வு பகுதி அமைந்துள்ள பிரதேசம் பற்றி, அதன் நில பயன்பாடு, விசேட சேவைகள், பொருளாதார வளங்கள் பற்றி நீங்கள் அதில் ஒரு ஆகப்பெரிய அளவாக நீங்கள் விளங்கப்படுத்தவில்லை, மேலோட்டமான ஒரு சிறிய விளக்கம் ஒன்று கொடுக்க வேண்டும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆய்வு பிரதேசம் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய எல்லா பகுதிகளில் என்னென்ன இருக்கின்ற உதாரணமாக அதன் நிர்வாக பகுதி என்ன, அதனுடைய நகர பகுதிகளால் அது எல்லைப்படுத்தப்பட்டுள்ளதா, அதனுடைய நிலவள பயன்பாடுகளால் எல்லைப்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை பற்றி நீங்கள் குறிப்பிடல் வேண்டும். அதில் மிகவும் முக்கியமானது ஒன்று, நீங்கள் மிகவும் தெளிவான ஒரு இட விளக்க அமைப்பு படம் ஒன்று கொடுக்கப்படல் வேண்டும். அதில் நீங்கள் எவ்வாறான எல்லைகள் குறிக்கின்றீர்கள் என்றும் அதில் நீங்கள் குறித்தல் வேண்டும். உதாரணத்துக்கு நான் எனது இடவமைப்பு யாழ் மாநகர சபை யாழ் மாவட்டத்தில் ஆய்வு பிரதேசத்தின் இட அமைவு என்று சொல்லி நான் தலையங்கம் போட்டு அதன் இட அமைப்பு படம் நான் போட்டுள்ளேன். அதில் எனக்கு நான் நிர்வாக பகுதிகள் பற்றியும் போட்டுக்கிறேன். நீங்கள் உதாரணமாக நான் காட்சிப்படுத்தியுள்ள அந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதில் முக்கியமான நிர்வாக பகுதிகள், யாழ்ப்பாண உதவி அரசாங்க அதிபர் பிரிவுகள், கட்டாயம் ஸ்கேல் நீங்கள் போடணும். இந்த படத்தில் நீங்கள் ஸ்கேல் பார்க்கலாம், என்ன மாதிரி ஸ்கேல். அது நாங்கள் எவ்வாறான சோர்ஸிலிருந்து இந்த படத்தை எடுத்துன்னு பார்க்கணும். நான் சோர்ஸ் போட்டிருக்கிறேன்னு சொன்னால் ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்ட் இன் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் என்ற ஒரு இதிலிருந்து நான் அந்த படத்தை எடுத்திருக்கிறேன். அது உண்மைத்தன்மையான படமாக நீங்கள் சோர்ஸ் போடும் போது அது உறுதிப்படுத்த படம். ஆக பெரிய ஒரு ஆராய்ச்சி நீங்கள் செய்கின்ற போது அந்த படங்கள் பற்றிய தரவுகள் எல்லாம் மிகவும் உண்மைத்தன்மையாகவும் தெளிவானதாகவும் இருக்க வேண்டும் என்பதை இங்கு நாங்கள் சிறப்பாக குறிப்பிட வேண்டும். இதில் உதாரணத்துக்கு நீங்கள் என்னுடைய ஆய்வு பிரதேசம் பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஆய்வு பிரதேசம் ஒரு குடாநாட்டு பகுதியில் நில பயன்பாடு அமைப்பில் பல்வேறு விதமான நில பயன்பாடை நான் எடுத்த ஆய்வு பகுதி கொண்டுள்ளது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா சிறப்பாக அடுத்தது மீன் வளத்தை ஆராய்ச்சி செய்கிறது. அங்கே மீன் என்ன மாதிரி சந்தைப்படுத்தப்படுது, ஏன் அங்கே ஒரு பிரச்சனை வருது, யாழ் பகுதியை நீங்கள் நோக்கிக்கலாம். அது அந்த வளத்தில் தங்கி எக்கானமிக்கலி வைஸ் அந்த வளத்தில் தங்கி இருக்கிறதால இந்த ஆய்வு கட்டாயமாக அதை சூழ்ந்துள்ள ஒரு பகுதியாக, அதாவது கடற்கரை பிரதேசத்தை சூழ்ந்துள்ள ஒரு பகுதியாக இருக்கும். இப்போ இங்குள்ள பிரதேசங்களில் நாங்கள் நகர பகுதியில் பார்த்தோம்னா நாவாந்திர, பாசோர், குருநகர், காக்கதீவு, கொழும்புத்துறை போன்ற கடற்கரை ஒரு அமைப்புகளாகத்தான் இவை அமைந்துள்ள சிறப்பான நில பயன்பாடு கடற்கரை அமைவு கொண்ட பொருளாதார வளங்களை அண்டிய பிரதேசமாகத்தான் இது இருந்தாலும் சொல்லி நான் முதல் விளங்கப்படுத்தியுள்ளேன். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யாழ் நகர ஆய்வு பகுதியில் நகர்பகுதியில் விளங்கும் இந்த ஆய்வு பிரதேசத்தில் ஏனைய நாட்டு பகுதிகளோட ஒப்படைக்கல ஏனைய இந்த இலங்கையில இலங்கையில் இருக்கிற ஏனைய மீன்பிடி இடங்களோட ஒப்படைக்கல இது மிகவும் முக்கியத்துவம் பெற்ற ஒரு பகுதியாக காணப்படுகிறது. ஏன்னா மீன்பிடி இங்கே கூடுதலாக நடைபெறுகின்ற பிரதேசங்களாகவே காணப்படுகின்றது. சிறப்பாக இந்த எல்லா பகுதிகளில் குருநகர், பாஷோர், கொழும்புத்துறை, நாவாந்துறை ஆகிய கடல் வளங்களை உள்ளடக்கிய பிரதேசங்கள் மிகவும் முக்கியத்துவம் பெற்ற கடல் வளங்களை உள்ளடக்கிய மீன்பிடியை முக்கியமாக கொண்ட பிரதேசங்களாக காணப்படுகின்றது.
அப்போ உதாரணமாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் உதாரணத்துக்கு நான் வந்து ஜாழ் மாநகர சபை எல்லை பகுதியினுள்ள நான் இந்த படம் அமைய பெற்றுள்ளது என்று சொல்லி அந்த படம் பற்றிய நான் விளக்கமாக எழுதியுள்ளேன். அந்த பிரதேசங்களை அண்டிய பிரதேசங்களை நான் எழுதியிருக்கின்றேன், எல்லை பகுதியையும் எழுதியிருக்கின்றேன். அது எங்கள் நிலப்பயன்பாடில் ஏன் இந்த பிரதேசம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க, அந்த சிறப்பான ஒரு இடமைவை எங்களோட கண்ணுக்கு முன்னால் இது எப்படி இருக்கின்றது என்பதை நான் தெரிவு செய்யப்படும். ஆகையால் நீங்களும் ஒரு ஆய்வு பிரதேசம் என்று போட்டுட்டு அதில் மிக முக்கியமாக இட அமைவு படம் வந்து தெளிவாக கொடுக்கப்படுகின்ற அதே நேரம் சிறிய சிறிய விளக்கங்கள் அது இந்த ஆய்வு பிரதேசத்தின் முக்கிய பங்கை கொண்டு நீங்கள் விளங்கப்படுத்தவே வேண்டும் என்று சொல்லி நான் இந்த ஆய்வு பிரதேசமும் அதை நீங்கள் தலைப்பு எவ்வாறு எழுத வேண்டும் என்பதை பற்றியும் ஆய்வு பிரதேசம் பற்றி எவ்வாறு படம் கொடுக்க வேண்டும் என்பது பற்றியும் அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் அடங்க வேண்டும் என்பது பற்றியும் எனது கட்டுரையும் உதாரணமாக வைத்து உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளேன். எனது கட்டுரையில் உள்ள சில பகுதிகளை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தியுள்ளேன். இதனை நீங்கள் விளங்கிக் கொள்வதன் மூலமாக உங்களது கட்டுரைகளை நீங்கள் சிறப்பாக எழுதி கொள்ள முடியும் என நான் எதிர்பார்க்கின்றேன். ஆகையால் கூடிய மாணவர்கள் வந்து இதில் வந்து சிறப்பாக பயனடைய வேண்டும் என்பதற்காக தயவு செய்து நீங்களும் ஏழுமான மாணவர்களுக்கு இதனை ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.